ஹே ஹாய் வெல்கம் டு லிவிங் அண்ட் மினி. நம்ம நிறைய விஷயத்துக்காக லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் முக்கியமாக எதை நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துப்போம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் அண்டு மணி. இது ரெண்டு தான் நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம நினச்சா ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு இருந்தால், அப்படி யாராவது சொன்னாங்களோ இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன்னா இதுதான் அப்படின்னு சொன்ன உடனே நாம் ஈர்க்கணும்னு நினைக்கிறது இந்த ரிலேஷன்ஷிப்பையும் இந்த பணத்தையும் தான். ஓகேவா? அப்படி இருக்கும்போது மெயினாக இந்த ரிலேஷன்ஷிப், அதாவது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவாக நினைக்கிறோமா நெகட்டிவாக நினைக்கிறோமா, பாசிட்டிவாக இருந்தால் என்ன நடக்கும், நெகட்டிவாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் யோசிக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி பேச போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தாலோ இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ண வேணாம், நீங்கள் டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் கேட்குறேன். அப்புறம் உங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிஸை ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் நீங்கள் சென்ட் பண்ணீங்கன்னா நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணலாம். ரொம்ப நன்றி. இப்போ பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது தான் முக்கியம். இது மட்டுமே லா ஆஃப் அட்ராக்ஷனை சக்ஸஸுக்கு கொண்டு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரொம்ப பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் மட்டுமே போதும், நம்ம லைஃப்பில் எல்லாத்தையுமே அடைய முடியும் அப்படின்னு. அது முழுக்க முழுக்க தப்பு. என்ன நீங்களே இப்படி சொல்கிறீங்களே, அதாவது நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி நிறைய பேசுகிறீங்க, சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறீங்க, ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ் பண்ண வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்னும் டீட்டெயிலாக லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பேசுகிறீங்க, நீங்களே இந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா ரொம்ப பேர் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் மட்டும் போதும், நாம் லா ஆஃப் அட்ராக்ஷனில் சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இருந்தால் போதாது, வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது ஒன்று, நான் இது நாள் வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்த ஒன்று, உங்களுக்கு சடனாக, அதாவது திடீர்னு ஒரு யோசனை வருது, இதை பண்ணால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ஐடியாவாக இருக்கலாம், இல்லை உங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு யோசனையாக தோணலாம், இல்லை மற்றவங்க கிட்ட இருந்து எதையாவது நீங்கள் கேட்கலாம், யோசனை கேட்டிருக்கலாம். இந்த யோசனை செஞ்சுப்பாரு, இதை பண்ணிப்பாரு, உங்களுக்கு நடக்கும், இந்த முயற்சி பண்ணு, நீ அந்த லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுவ. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் ஒரு ஐடியாவையோ இல்லை ஒரு முயற்சியையோ நீங்கள் கேட்டு வாங்கும் போது அதை இம்மீடியட்டாக செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும். ரொம்ப சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா, நான் ரூமெல்லாம் சாத்திட்டு அமைதியாக உட்காந்துருப்பேன், எனக்கு தேவையான வேலை என்கிட்ட கையில் உழுவணும் அப்படிங்கிறதையும், இல்லை நான் எதிர்பார்த்த பொண்ணையோ இல்லை நான் எதிர்பார்த்த அந்த பையனோ நான் எதிர்பார்த்த வாழ்க்கையையும் எனக்கு டைரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே தப்பு. இப்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் விலக்கி நமக்கு வழியை உருவாக்கும் இந்த கடவுள் பிரபஞ்சம். ஆனால் அதுக்கான முயற்சி சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் சின்னதாக ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா போதும், அது ஈஸியாக உங்களை நோக்கி வரும். இப்போ நீங்கள் ஒரு காரே வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் நீங்கள் பணம் உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், அதுக்கான சோர்ஸு, கார் வாங்குறதுக்கான நாலேஜ் எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நான் இந்த மாதிரி ஒரு கார் வேணும், இந்த கலரு, இந்த பிராண்டு, இந்த ப்ரைஸு, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க, அதில் நீங்கள் பாசிட்டிவாகவும் இருக்கீங்க, அது லா ஆஃப் அட்ராக்ஷன். ஆனால் அதுக்கான முயற்சி, நான் இங்கே போய் பார்த்தா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு தோணுது, எனக்கு யாரையுமே தெரியாது, காரை பற்றி எனக்கு எந்த டீட்டெயிலுமே தெரியாது அப்படிங்கும்போது அதை தெரிஞ்சவங்க
உங்க கண்ணுக்கு தெரியலாம், இல்ல உங்க மனசுக்கு தோணலாம், இல்ல பக்கத்துல இவரை போய் பாரு அப்படின்னு யாராவது சொல்லலாம். இப்ப புரியுதா? நான் இங்க கார் அப்படிங்கிறது நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அதை வச்சுக்கோங்க. பணம், ரிலேஷன்ஷிப் எதுவும் வேணாலும் வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக கார் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைக்குதுன்னா நீங்க அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணும்போது இல்ல உங்க ஐடியாவை ப்ரொசீட் பண்ணும்போது அந்த காரை ஈஸியா நீங்க வாங்குறதுக்கு வழி உருவாகும். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும். அது இல்லாம ஒரு ரிலேஷன்ஷிப்பையே வந்துட்டு நீங்க அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு எல்லாமே கூடி வருது, எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது ஏதோ ஒரு சின்ன மனசாவோ சின்ன பிரச்சனையில நீங்க வந்து பேசாம இருக்கீங்க 2 பேரும் அப்படிங்கும் போது இல்ல உங்களுக்குள்ள ஒரு ஐடியா வருது, நாம இன்னும் கொஞ்சம் பேசி பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா வருதுன்னு வச்சுக்கலாமே. இல்ல பக்கத்துல வந்து சொல்றாங்க, நீங்க இதுக்கும் கொஞ்சம் பேசி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி யார் மூலமாவது இல்ல நீங்களே யோசிக்க உங்களுக்குள்ள ஒரு ஐடியா வரும்போது கூட அதை நீங்க செயல்படுத்தினா மட்டும்தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு அது வெக்கமா இருக்கு, மானக்கேடா இருக்கு, சுயமரியாதை இழக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா இருக்கட்டும். அதாவது சுயமரியாதை இதெல்லாம் ஒருத்தருக்கு தேவைதான். இருந்தாலும் ஒரு லிமிட்னு இருக்கு. சுயமரியாதை இழக்கிறதுக்கு முன்னாடின்னு ஒரு லிமிட் இருக்கும்ல, அந்த லிமிட் வரைக்கும் நம்ம வந்து போய் பார்க்கலாமே. ஸோ அந்த இதை வந்து நம்ம முயற்சி பண்ணா மட்டும்தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு ஒர்க் ஆகும். அது இல்லாம நான் வந்துட்டு போக மாட்டேன், நான் பேச மாட்டேன், நான் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகாது. இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன். நீங்க பாசிட்டிவா பேசுறீங்க, அவங்க கிட்ட நான் பேச மாட்டேன், நெகட்டிவா இவர் பேசுறாரு, அவங்க கிட்ட நான் பேச மாட்டேன், இவர் பாசிட்டிவா பேசுறாரு, இவர்கிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொள்கை வந்து அதிகமா நீங்க ஒரு பாலிசியை வந்து மெயின்டைன் பண்ணாதீங்க. நெகட்டிவா ஒருத்தர் பேசுறானாரு அப்படின்னா கூட அவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு நம்மளை சரிப்படுத்திக்கிறதுக்கு கிடைக்கும். அதாவது இங்க பாசிட்டிவா பேசுறதும் நெகட்டிவா பேசுறதும் எப்ப நடக்கும்னா எது உங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும். எப்போ அது அமையும் அப்படின்னா நீங்க எதை நம்புறீங்க. அதாவது பாசிட்டிவா ஒருத்தர் பேசுறாரா அப்படிங்கிறத அதை நம்புறீங்களா, இல்ல நெகட்டிவா உங்களுக்கு நடக்காது, வராது, முடியாது அப்படின்னு சொல்றத நம்புறீங்களா? அப்பதான் இந்த அவர் சொல்றது வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ இங்க வந்துட்டு பேசுறது முக்கியம் இல்லை, நீங்க ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. உங்களுக்கு எது நல்லது அப்படின்னு பார்த்துட்டு அதை எடுத்துக்கோங்க, எது கெட்டது அப்படிங்கிறத அதை விட்டுருங்க. அதுக்குன்னு எல்லாத்துட்டையும் பேசாம இருக்க வேணாம், சரிங்களா? அப்படி பேசாம இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கிறது தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். நாம ஏதோ ஒரு டூல் மாதிரி ஒரு எக்ஸாம் மாதிரி படிக்கிறோம், எழுதுறோம், பாஸ், அவ்வளவுதான், அது மறந்துடணும் அப்படின்னு இல்லாம லைஃப்ல எது தேவை, எது ரொம்ப முக்கியம், என்ன பண்ணணும், இது வந்துட்டு ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர ஒரு ஷார்ட் டேர்ம் கோலுக்கு எனக்கு வந்து நான் காலையில எந்திரிச்சு ஒரு காஃபி குடிக்கணும், இல்லை 10 நாளைக்குள்ள இந்த கடையில போய் இந்த பிரியாணி சாப்பிடணும் அப்படின்லாம் எதுவும் இல்லாம நம்ம லைஃபை சந்தோஷமா மாத்திக்கிறதுக்கு நம்ம லைஃபை இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து மேன்மேலும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணணும், சரிங்களா? அப்படி யூஸ் பண்ணா மட்டும்தான் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ நீங்க அப்படி யூஸ் பண்ணுங்க. அதாவது நீங்க வந்துட்டு எப்பவுமே நீங்க வந்துட்டு பாசிட்டிவ் பேசுறவங்க, அதாவது எப்படி சொல்றதுன்னா பாசிட்டிவா பேசுறவங்கள மட்டும் தான் நான் கேட்பேன், நெகட்டிவா பேசுறவங்கள பத்தி நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கும் போது, அதாவது உங்களுக்கு சாதகமா பேசுறவங்கள மட்டும், உங்களுக்கு சாதகமா பேசினா உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு எதிர்மறையா பேசினா அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தானே மீனிங் ஆகுது. ஸோ அப்படியெல்லாம் எடுத்துக்க கூடாது. உண்மையிலேயே அவங்க பேசுறது நம்ம உள் வாங்குறோம், நம்மளை அஃபெக்ட் பண்ணுதுன்னா அப்போ நீங்க வந்துட்டு அவங்கள கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், இல்லை வெளியே வந்துடலாம். உண்மையிலேயே வந்து இல்லை நான் அவங்க சொல்றது எதையுமே கேட்க மாட்டேன், ஏன்னா அவங்க நெகட்டிவா சொல்றாங்க அப்படிங்கும்போது கூட அந்த டைம்ல அந்த நம்ம ஒரு ஒரு 4 விஷயத்த வந்து சரி பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதாவது ஒரு ஒரு மருந்து வந்து கசக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த மருந்தே குடிக்க மாட்டேன் அப்படின்னா அப்புறம் எப்படி நோய் நல்லா ஆகும்? கசக்க தான் செய்யும். ரொம்ப கசந்துச்சுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்துக்கலாம். அதாவது லைட்டா கசக்குது, ஓகே அப்படின்னு சகிச்சுக்கிட்டு பண்றோம்ல, அப்போ ஓகே. அதாவது ஒரு ஆப்ரேஷனே பண்றாங்க, வலிக்கவே கூடாது, உனக்கு வலிக்கவே கூடாது அப்படின்னு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா முடியாதுல்ல.
ஒருத்தர் பாசிட்டிவாக பேசுகிறேன் நெகட்டிவாக பேசுகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேளுங்க. அதை எடுத்துக்கலாமா வேணாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க. அதுக்காக அவங்களுக்கு டோட்டலாக அவாய்ட் பண்ண வேண்டாம். சரியா? மற்றவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்படுத்தாமல் அவாய்ட் பண்ணுங்க. ஏதோ அவங்ககிட்ட இருந்து வர ஏதோ ஒரு விஷயம் நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தப்பை பாயிண்ட் அவுட் பண்ணோம். சரிங்களா? ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும். சரியா? இது மேலே உங்களுக்கு ஏதாவது நம்ம இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா, சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ல கொடுக்கலாம். நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.